குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஹலோ ஜூனியர், உங்களுக்கு டாடாய்ஸ் அண்ட் ஹேரே கதை தெரியுமா? சீனியர், இதெல்லாம் 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருவாங்க சீனியர். ஓ அப்படியா? ஸோ உங்களுக்கு முழு கதை தெரியுமா? நல்லா தெரியும் சீனியர். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எதுலேருந்து கேட்க போகிறீங்க? முயலும் ஆமை கதையிலேருந்தா? ஆமாம். வேறு வழி இல்லை. கேளுங்க கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். முயல் ஆமை ஓட்டப்பந்தயம் நடந்தது, ஆமை ஜெயிச்சது. இது உனக்கு தெரியும், கரெக்டா? ஆமாம். 2வது தடவை ஓட்டப்பந்தயம் நடந்தால் யார் ஜெயிப்பாங்க? 3வது தடவை ஓட்டப்பந்தயத்தில் ரூல்ஸில் ஒரு சின்ன சேஞ்சு, அப்போது யார் ஜெயிப்பாங்க? சீனியர், ரொம்ப குழப்பறீங்க. 2வது தடவை ஓட்டப்பந்தயம் நடக்குது, 3வது தடவை ஓட்டப்பந்தயம் நடக்குது, இதெல்லாம் முயல் ஆமை கதையில் வரவே வராது. நீங்கள் சொல்கிறது என்னவோ புதுசாக இருக்குது. ஆமாம், புது கதை தான். ஜப்பானிய யூனிவர்சிட்டி தங்களுடைய MBA ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்ன கதை. அதை தான் நீ பார்க்க போற. கவனமாக பாரு. Rabbit and tortoise. ஒரு காட்டில் முயலும் ஆமையும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துதான். 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஈவினிங் டைமில். அப்போ ஒரு நாள் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு சீட்டா வந்துதான். சீட்டா என்னன்னு தெரியுமா? சிறுத்தை வேகமாக வந்துதான். உடனே 2 பயந்து போச்சு. முயல் ஓடி போய் ஒரு பொந்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிச்சு. ஆமை தன் காலு தலை எல்லாத்தையும் ஓடுக்குள்ள சுருக்கி ஓடு மட்டும் வெளியில தெரியுது. அத மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சிறுத்தை ஆமை பக்கத்துல வந்தது. வந்து சுத்தி சுத்தி பார்த்தது ஏதாவது இருக்கான்னு சாப்பிட்றதுக்கு. எதுவும் இல்லை. அதனால ஆமை ஓட எதுவுமே பண்ண முடியல. சரின்னு சிறுத்தை அப்படியே நடந்து போயிடுச்சு. சிறுத்தை போன பிறகு முயல் அங்கேருந்து வெளியில வந்தது. வெளியில வந்து ஆமை கிட்ட, டியர் ஃப்ரெண்ட், நீயும் ஓடி தப்பிக்கலாம் இல்ல, உன் மேல இருக்கிற ஓடு தான் ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதனால தான் உன்னால ஓடி தப்பிக்க முடியல. அந்த ஆமை திரும்பி பதிலுக்கு சொல்லிச்சான், நீ ஓடி போய் தான் தப்பிக்கணும், ஆனா நான் இருந்த இடத்துல இருந்தே தப்பிச்சிருவேன். இதுதான் என்னுடைய கிரேட்னஸ், தெரியுமா? 2 பேரும் யாரு கிரேட்டுன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வந்தது. யாரு கிரேட்டு அப்படின்னு போட்டி வச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. என்ன போட்டி தெரியுமா? உங்களுக்கு கூட தெரியுமே, அதே போட்டி தான். யாரு வேகமா ஓடி போய் கோல் போஸ்ட தொடுறது அப்படின்னு போட்டி வச்சாங்க. மறுநாள் காலையில 6 மணி ஆச்சு. ஆமை முயல் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிச்சது. கோல் போஸ்ட் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. முயல் வேகமா ஓடி போச்சு. ஓடி போய் திரும்பி பார்த்து அங்க பார்த்தா ஆமை அங்கேருந்து நிதானமா நடந்துட்டு இருந்தது. அப்ப முயல் நினைச்சுதான், இந்த ஆமை என்னைக்கு வந்து சேரப்போகுது, நாம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா தூங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்துருச்சு. ஆமை மெதுவா நடந்து 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 கோல் போஸ்ட ரீச் பண்ணிடுச்சு. ரீச் பண்ணி, நான் தான் வின் பண்ணேன், நான் தான் கிரேட்டு அப்படின்னு சொல்லிச்சு. முயலுக்கு அவமானமா போச்சு. சரி, நம்ம தான் வேகமா ஓடுவோம், நமக்கு வேகமா ஓடவும் முடியும், ஆனா இன்னைக்குன்னு பார்த்து தூங்கிட்டோம் பத்தியா, நம்முடைய முட்டாள்தனம் தானே இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தது. அப்புறம் மறுபடியும் திரும்பி ஆமை கிட்ட வந்தது. இந்த தடவை நான் தூங்கி போயிட்டேன், அதனால நீ ஜெயிச்ச, வேணும்னா இன்னொரு தடவை ஓடி பார்க்கலாமா, யார் கிரேட்டுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமையும் சரி ஓகே, மறுபடியும் ஓடி பார்க்கலாமே அப்படின்னு மறுபடியும் அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை முயல் தூங்கவே இல்லை. வேகமா ஓடி போய் கோல் போஸ்ட தொட்டுது. ஆனா ஆமையால ரொம்ப நேரம் கழிச்சு தான் கோல் போஸ்டுக்கே வர முடிஞ்சது. அது ஸ்லோ இல்லையா, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தது. ஆமைக்கு இப்ப கேவலமா போச்சு. அச்சுச்சோ, முயலை வின் பண்ணவே முடியாதா நம்மளால? அவன் வேகமா எப்பவுமே ஓடிட்டு இருப்பான், அவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு யோசிச்சு ராத்திரி எல்லாம் யோசிச்ச பிறகு ஒரு ஐடியா கிடைச்சு. மறுபடியும் அது முயல் கிட்ட போச்சு. சரி, நீ 2வது தடவை நீ ஜெயிச்சிட்ட, இன்னொரு தடவை எனக்கு சான்ஸ் கொடு, உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன், நான் தான் கிரேட்டுன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
முயல் அதுக்கு ஒத்துக்குச்சு. ஓகே, ஆனா இந்த தடவை கோல் போஸ்ட் எப்படி தெரியுமா இருந்தது? 1 கிலோமீட்டர் வேகமா ஓடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீடா ஓடிட்டு இருக்கோம் அந்த காட்டுல ஒரு ஆறு, ரிவர், வேக வேகமா போயிட்டு இருக்கோம் அந்த ரிவர். அதை தாண்டி போய் கோல் போஸ்ட் ரெண்டும் ஓட ஆரம்பிச்சது. மெதுவா ஆமை போச்சு. ஆனா முயல் வேக வேக வேகமா ஓடி போய் ஆத்துக்கிட்ட போய் நின்று போச்சு. அதனால இறங்கி அந்த ரிவரை கிராஸ் பண்ண முடியாது. ஆறு வேக வேகமா போயிட்டு இருக்கு. முயலுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது. அப்படியே பயந்து போய் நின்று போச்சு. ஆனா ஆமை மெதுவா கிட்ட வந்தது ஆறு கிட்ட. ஆமை நல்லா ஸ்விம் பண்ணும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதனால ரிவருக்குள்ள போய் மெதுவா ஸ்விம் பண்ணி அழகா எதிர்பக்கம் போய் அந்த கோல் போஸ்டை தொட்டு, ஏ முயலே பத்தியா, நான் இந்த தான் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணேன், நான் தான் கிரேட் அப்படின்னு சொல்லிச்சு. 2 பேரும் யோசிச்சாங்க. எஸ், நீயும் கிரேட் ஒரு விஷயத்துல, நான் ஒரு விஷயத்துல கிரேட். நாம 2 பேரும் எதுக்காக சண்டை போடணும்? நாம 2 பேருமே ஒத்துமையா விளையாடுவோமே. இந்த தடவை 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஆனா கேமை வேற விதமா கொண்டு போனாங்க. பழைய கோல் போஸ்ட் 1 கிலோமீட்டர் ஓடணும், ஆத்த தாண்டணும், அதுக்கப்புறம் கோல் போஸ்ட் வைக்கணும். இதுதான் கேம். ஆனா இந்த தடவை விளையாடும் போது சண்டை போடல. 2 பேரும் ஒத்துமையா என்ன பண்ணாங்க தெரியுமா? முயல் ஆமைய முதுகுல வச்சுட்டு வேக வேக வேகமா ஓடி வந்து ஆறு கிட்ட வந்து நின்னுச்சு. இப்போ ஆமை கீழே இறங்கி முயலை முதுகுல ஏத்திக்கிட்டு வேக வேகமா நீச்சல் அடிச்சு கோல் போஸ்ட் கிட்ட வந்தாங்க. அந்த கோல் போஸ்ட ரொம்ப சீக்கிரமே தொட்டுட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? 2 பேரும் சண்டை போடாம ரொம்ப நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தாங்க காட்டுல.